activity stage level coordination. Okay, trying to learn anything. So okay, thank you. Thanks for coming to the stage. Clap for Murthy. See, Sarva Dharma Sambhava அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, நாம் இறைவனை வழிபடும் விதம் இல்லையா? இறைவனை எப்படி வழிபடுறோம்? ஒருத்தர் சாமின்றாரு, ஒருத்தர் சொல்ற மாதிரி கீழே முட்டி போட்டு வேண்டாரு, இன்னொருத்தர் கீழே வழிபடுறாரு. இந்த விதங்கள் இந்த மாதிரி பல்வேறு இந்துத்துவா இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இறைவனை வேண்டும் விதம் இருக்கிற, நாம் இறைவனை வேண்டும் விதம் வேண்டும் என்றால் வேற சொல்ற, நாம் போகும் பாதை வேறுதான். ஊட்டிக்கு வந்து நான் வந்து காரமடையில் வந்தால் வரலாம், கோத்தகிரி வழி வந்தால் வரலாம், வர்லியர் ரோட்டில் கூட போகலாம். ஆனா என்னுடைய இலக்கு இது. ஸோ நம்ம வாழ்க்கையில எந்த பாதை எடுத்தாலும் அது ஒரு சரியான பாதையா, நாம் எளிதில் போகக்கூடிய பாதையா அப்படின்னு பார்த்துட்டு நம்மளோட இலக்கு என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த சர்வ தர்ம சம்பவம் சொல்லுது. நீங்கள் பிரார்த்திக்கும் இறைவனை வேண்டும் விதம் வேண்டும் என்றால் மாறலாம். ஆனா இறைவனை வேண்டக்கூடிய இலக்கு என்பது என்ன? ஒன்றுதான். எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், பூமி நல்லா இருக்கணும். So I'm bringing that into our lives. So நாம் ஒவ்வொருத்தரும் we are born to be unique. நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல ஒருத்தருக்கு சின்ன ஒரு இது இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும், சின்ன பாலிடிக்ஸ், பேஜ் பாலிடிக்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, we have to understand அவங்களுக்கான யூனிக் ஸ்டைல் அதுதான். அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இன்னொரு இடத்துல என்ன பண்ணக்கூடாது, ஒரு பேஜ் பண்ணக்கூடாது. அது நீங்க மகளிர் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய தொழில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசியஸா அவ்வளவுதான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த இலக்கை நாம் என்ன பண்ண வேண்டும்,